ஹாய்மா, செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இப்போ தான் கடையிலேருந்து வந்தேன். அதுக்குள்ளே எல்லாம் தான் சாதம் வடித்து வச்சுருந்தாங்க. காலையிலேயே அதாவது மீன் குழம்பு வச்சுட்டு போயிட்டேன். செம்மையான சுட சுட சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல். கீரை பொரியல் இப்படியே சாப்பிடலாம். கீரை பொரியல் நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கீரையோ அரைக்கீரையோ பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை பொரியல் பொடிசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாரு, வாவ், நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன் வாழை கட் பண்ணாமல் போட்டோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழை கட் பண்ணாமல் போட்டால் இந்த மாதிரி முழுசாகவே இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்ற அந்த இறக்கும்போது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நெத்திலி மீனில் மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கே நமக்கு மாங்காய் கிடைக்கல, அவசரமாக வச்சுட்டு போயிட்டேன். சொல்லும்போதே வாய் ஊறுது. சிறுகீரை முருங்கைக்கீரைலாம் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக பார்த்தீங்களா? நெத்திலி மீன் அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீனை சாப்பிடும்போது வேற லெவல். சூடாக சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலு. மழை அடித்து ஊற்றுது. இந்த மழையோடு இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி காம்பினேஷனாக கீரையை கட் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இது கூட ஒரு மாங்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி விதமாக சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம். பாய்.